ரப்பி பினிலி ஐந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. என்ன காரணம் சொல்றான்? என் இறைவா, எனக்கு ஒன்புறத்தில் இருந்து ஒரு வீட்டை சொர்க்கத்தில் கட்டித்தா. இவ்வளவு பிரமிடுகள் இருக்கிறது, மாளிகைகள் இருக்கிறது, கோபுரங்கள் இருக்கிறது, இன்றைக்கு வரைக்கும் பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறான். தொல்லியல் துறையிலால் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. ஃபிரௌன் மன்னர்களால் கட்டப்பட்ட பல கோபுரங்கள், பல மாளிகைகள் இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை தா. நடிக்க நான் செஞ்சிருக்கலாம்ல. ஃபிரௌன் ஆட்சி காலத்துல ஒருவர் வந்து உள்ளத்துல ஈமானோடும் வெளிப்புறத்துல வந்து ஈமான காட்டாக இருந்தாங்கறான்ல, அப்படின்னா செய்யணும்ல? இல்ல, நீ இறைவன் கிடையாது, மூசா ஹாரூனுடைய இறைவன் தான் இறைவன் என்பதை உறுதியாக இருந்தார்கள். அப்ப உலகம் முக்கியமா, மார்க்கம் முக்கியமா, மறுமை முக்கியமா என்று வரும்போது மறுமையை, மார்க்கத்தை தேர்வு செய்தார்கள். இதுலதான் உதாரணம். வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலி. இறைவா, ஃபிரௌனை விட்டும் அவனுடைய கொடுமைகளை விட்டும் பாதுகாத்தார்கள். கடுமையா கஷ்டப்படுத்தி இருக்கிறான். இந்த வசனத்துல அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துல விளங்க முடிகிறது. அப்ப என்னத்தை பார்த்தாங்க? எதை நோக்கினாங்க? இந்த உலக வாழ்க்கை முக்கியத்துவம் கிடையாது. இந்த உலகத்தினுடைய செல்வங்கள், சோபங்கள் எதுவும் முக்கியம் கிடையாது. முக்கியம் இதை மனதில் இருக்க வேண்டும். என்ன கல்வியை படிச்சாலும் சரி, என்ன நீங்க இலக்கணத்தை படிச்சாலும் சரி, இது இல்லை என்றால் நாம கழுதைக்கு சமம், பொதி சுமக்கக்கூடிய கழுதையை போன்றவர்கள் தான். சும்மா கித்தாபுகளை சுமந்து கொண்டிருக்கிறோம், சும்மா கல்வியை மனசுல மூளையில ஏற்றி கொண்டிருக்கிறோம். ஒன்னும் உருப்படியே கிடையாது. சிந்திச்சு பார்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நேரத்தில் கற்றதை வாழ்வியல் ஆக்குவோம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மனிதன் பல்வேறு தேவைகளுக்காக கற்றுக்கொள்கிறான். தன்னுடைய பொருளாதாரத்திற்காக கற்றுக்கொள்கிறான். இப்படி பல தேவைகள் இருக்கிறது. நன்மையான காரியத்திற்காக கற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். தன்னுடைய குடும்பத்திற்காக கற்றுக்கொள்கிறான், தன்னுடைய சமூகத்திற்காக கற்றுக்கொள்கிறான். இப்படி கற்கக்கூடிய விஷயங்கள் பலதரப்பட்டதாக இருக்கிறது. இதுல கற்றதை வாழ்வியலாக்குவோம் என்றால் முதலில் எதை கற்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூறும்போது ஃபஅலம், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தே சொல்றான், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்பதை நீ கற்றுக்கொள், அறிந்து கொள் என்று கூறுகிறான். முதலில் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது என்பதில் தெல்ல தெளிவான நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும். அதுதான் கற்பதினுடைய அடிப்படை. பின்னால வாழ்வியலுக்கு வருவோம். மதரசாக்கள்ல வந்து இலக்கணங்கள் படிக்கிறது, சர்ஃபு படிக்கிறது, நஹ்வு படிக்கிறது எல்லாம் அதை அறிந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வினுடைய கல்வியை அறிந்து கொள்வதற்கான வழிமுறை இலக்கணங்கள். அல்லாஹ் அரபி மொழியில வேதத்தை அருளி இருக்கிற காரணத்தினால் அதை கற்கிறோம். அப்ப இந்த கற்கக்கூடிய விஷயம், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்பதை கற்கக்கூடிய நாம் அதிலே எந்த அளவுக்கு உறுதிப்பாட்டோடு இருக்கணும்? கற்கதை வாழ்வியலாக்கக்கூடிய விஷயத்துல முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதி ஆனவன். அதை நம்ம ஏத்துக்கிட்டோமே, யாரும் அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்கலையே அப்படின்னு நினைக்கலாம். எப்படிப்பட்ட நிலையில அதை நாம உள்ளத்தில் ஏந்த வேண்டும் என்றால், நான் அல்லாஹ்விற்காக சரணாகதி ஆகிவிட்டேன், அல்லாஹ்வுக்காக நான் என்னை அர்ப்பணித்து விட்டேன். அல்லாஹ் சொல்றானே, குல் நபியே முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்வு மரணம் அகிலத்தாரின் இறைவனான அல்லாஹ்வுக்குரியது. இந்த அடிப்படையில நாம கல்வி விஷயத்திலே, கற்கக்கூடிய விஷயத்திலே தெளிவானவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த கல்வியை கற்கக்கூடிய நாம இனிமேல் கற்க போகக்கூடியவர்கள் எதை நம்ம விளங்கிக்கிறோம்னு கேட்டா, இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை விளங்கிக்கிறோம். இந்த கல்வியை கொண்டு வந்து சேர்த்திருக்கான 10 பிள்ளைகள் பட்டம் வாங்குறாங்க. இந்த திருவிதாங்கோடு சுத்தி உள்ள பகுதிகள் எல்லாம் இத்தனை பேர் தான் பெண்களா? அல்லாஹ்வுடைய நேர்வழி என்பது
புரிஞ்சுக்கிறணும். இந்த கல்வி நமக்கு கிடைக்கிறது என்றால் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான். வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மய்யஷா, அல்லாஹ் தான் நாடியோருக்குத்தான் நேர்வழி காட்டுவான். பொருளாதாரத்தை எல்லாத்துக்கும் வாரியிருப்பான். நேர்வழி என்பதை அல்லாஹ் தான் நாடியோருக்கு கொடுப்பேன் என்கிறான். யூ ஆர் செலக்டர். நாம செலக்ட் பண்ணி வந்திருக்கிறோம். அல்லாஹ்வால் நாம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பதை தெளிவாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையை முதல்ல பதிய வைத்துத்தான் நம்ம வாழ்வியலாக்கக்கூடிய விஷயத்துக்கு வரணும். இன்றைக்கு கல்வி என்ற பெயர்ல எப்படிப்பட்ட கல்வி நிலைப்பாடுகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? உலகம் மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும். எப்படி ஸ்கூல் பள்ளிக்கூட பாடங்கள்லாம் எடுத்து பாருங்க. மார்க் வாங்கணும், மார்க் வாங்கணும், மார்க் மார்க் மார்க். 10ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்ல படிக்கிறது, 12ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படி. எதுக்கு 11 9 தேவையில்லாம தூக்கிட வேண்டியதானே? அந்த கல்வியினுடைய நிலை என்னையா? மார்க். அடுத்தவன் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இந்த கல்வி எப்படிப்பட்டதுன்னா, ஒரு ரன்னிங் ரேஸ், ஓட்டப்பந்தயம் நடக்கிறது. ஓட்டப்பந்தயம் நடந்தா ஓடிக்கிட்டே போறாங்க. ஒருத்தர் கால் ஒடிஞ்சு, ஒருத்தர் நெஞ்சு வலினால துடிச்சு கிடக்குறான். நான் மார்க் வாங்குறத, நான் பரிசு வாங்குறது முக்கியம். அப்படிப்பட்ட கல்வி அமைப்பு இருக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ்வால் கொண்டு வரப்பட்ட கல்வி கிடையாது. அது உலக பொருளாதாரத்துக்கு சொல்லலாம், அதிகார பலத்திற்காக சொல்லலாம். அதை வச்சு உலகத்தில் பெரிய சாதனைகளை நிகழ்த்த போறது கிடையாது. ஓரளவு நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். அப்ப அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டு வரதே பார்க்கிறோம். இதே காலேஜுகள் எடுத்துக்கிறீங்க, பெண்கள் கல்லூரிகள் எடுத்துக்கிறீங்க. பெண்கள் கல்லூரிகளுக்கு எப்படி அன்பு? பெண்கள் கல்லூரிக்கு மட்டும் இல்ல, ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்விக்கு எப்படி போயிருச்சு மக்களுடைய நிலைமை? பள்ளிக்கூடங்களுக்கு என்ன நிலைமை? மார்க்கத்தை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. படிப்பு, கல்வி, கல்வி அது என்னத்தை ஆட்டும் அந்த மாதிரி, அது என்ன அடிப்படையில் உள்ள கல்வி, அதை பத்திலாம் சிந்திக்கிறது கிடையாது. அப்ப கல்வியினுடைய நிலைக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்து, அற்புதம், இது நமக்கு வழங்கப்பட்ட அருட்கொடை. அல்லாஹ் அந்த நேர்வழியை கொடுத்திருக்கிறான்டா, அந்த நேர்வழி அருட்கொடை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான், பனி இஸ்ராயல்களை பார்த்து சொல்றான், நமக்கும் பொருந்தும். யார் அல்லாஹ்வினுடைய நேர்வழியை, அருட்கொடையை யார் மாற்றி அமைக்கிறார்களோ, அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். அப்ப நமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம், அற்புதம் இந்த நேர்வழி என்ற அருட்கொடை. இந்த கல்வியினுடைய நிலைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது? இந்த ஒரு ஆண்டு படிக்கக்கூடிய கல்வியா? நம்ம மதரசாக்கெல்லாம் எதுக்கு நல்லா விளங்கிக்கிறங்க. 12 வருஷமா சில இடங்கள்ல பார்த்தா 12 வருஷமா குர்ஆன் தொடர்பு இருக்காது, 17 வருஷமா குர்ஆன் தொடர்பு இருக்கா. 12 17 வருஷம் எதை சொல்றேன்? காலேஜ், எல்கேஜி யூகேஜில இருந்து காலேஜ் வரை 17 வருஷம் பட்ட படிப்பு. 17 வருஷம் படிப்பு நிலையில என்ன மதரசாக்களுக்கு வருவாங்க. உஸ்தாத் எங்களுக்கு குர்ஆனே தெரியாது. குர்ஆன் தெரியாம குர்ஆன் தொடர்பு இருக்காது, ஹதீஸ் தொடர்பு இருக்காது. திருமணம் முடிக்கக்கூடிய வயசுல நான் கல்வி இருக்கேங்கிற வர்றங்கிற நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கம்? ஒரு வருஷத்துல எப்படி ஒருத்தர் ஐசியூல கிடக்குறான், அவனுக்கு எப்படி மருத்துவம் பார்க்கிறோமா அந்த மாதிரி தான் இந்த மார்க்க கல்வியினுடைய நிலைமை. ஒண்ணுமே இல்லாததுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போ, அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறத பார்க்கிறோம். இனி கல்வி அமைப்புகள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்றால், சிறு வயதில் இருந்த ஏகத்துவத்தை போதிக்கக்கூடிய வெறும் மக்த மதரசாக்கு பிள்ளைகள் வர்றதில்லை. மக்த மதரசா நினைக்கிறோம். சிறு வயதில் இருந்த ஏகத்துவத்தை உருவாக்கப்படக்கூடிய கல்வி அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட வேண்டும். உலக கல்வியோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல் ஃபுர்கானை, நல்லதை கெட்டதை பிரித்தறிவிக்கக்கூடிய வேதம் அல் ஃபுர்கான் தான். இதை ஒருத்தன் படிச்சுட்டான்டா, நீங்க என்ன கல்வியில கொண்டு போய் விட்டாலும் சரி. இன்னைக்கு என்ன நிலைமை? எல்லா குப்பைகளையும் படிச்சுட்டு வர்றான், எல்லா வழிகேட்டு கொள்கையும் படிச்சுட்டு வர்றான். எந்த வழிகேட்டு கொள்கையில அல்லாஹ்வினுடைய வேதத்தை படித்து விட்டு எந்த வழிகேட்டு கொள்கை புகுத்தப்பட்டாலும் அவன் அதனை எதிர்கொள்வான். சரியான உள்ளத்திலே சரியான ஈமான், இறை நம்பிக்கை இருந்தால்.
அப்ப சிந்திச்சு பார்க்கணும். இந்த கல்வியினுடைய அடிப்படையை தெரிஞ்சாத நாம ஏன் கல்வியை ஏன் வாழ்வியலாக்க போறோம், ஏன் வாழ்வியலாக்கணுங்கிறத நினைக்கணும். இப்ப படிச்சு முடிச்சாச்சு, எப்படி வாழ்வியலாக்குறது? வாழ்வியலாக்குறதுனுடைய அடிப்படை என்ன? கல்யாணம் பண்ணிட்டாங்க, அல்லது கல்யாணம் பண்றது கொஞ்ச நாள், நான் ஆலிமாயிட்டேன், காலுக்கு மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு 1 நாள் பயான் மட்டும்தான் பண்ணுவேன், வீட்டு வேலையா அது நீங்க பாத்துக்கிறேன்னு, இதுக்கு பேரா மார்க்க கல்வி படிச்சதுக்கு அர்த்தம்? அது திருமணம் முடிச்சுட்டாங்க, திருமணம் முடிச்சுட்டா கணவனை பார்த்து உனக்கு மட்டும்தான் சமைச்சு போடுற வேலை, உன் தாய் தகப்பனாருக்குலாம் கிடையாது, இல்ல சமைக்கிற வேலையே கிடையாது, இப்படியா இருக்கிறது? ஏதாவது கணவன் சொல்லிட்டா உடனே முடிஞ்சிருச்சு, டைவர்ஸ், உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, குழா கொடுத்துருவாங்க. இதான் கற்றதை வாழ்வியலாக்குறதா? கற்றதை வாழ்வியலாக்குறதனுடைய அடிப்படை என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னுதாரணம் எப்படி அவர்கள் வாழ்வியலாக்கினார்கள்? இது காலலகு ரப்பு, அவரது இறைவன் அவருக்கு சொன்னான், அஸ்லிம் கட்டுப்படு என்றால், அஸ்லம் தில் ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைவனான அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். இந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் வரணும். இல்லைன்னா படிச்சும் அல்லாஹ் சொல்றானே, மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத், தௌராத் சுமத்தப்பட்டு சும்மலம் யஹ்மிலுஹா, அதை சரியாக சுமக்காதவர்களுக்கு உதாரணம், கமஸலில் ஹிமார், கழுதைக்கு உதாரணம்ங்கிறான். சுமத்தப்பட்டு சரியா சுமக்கலைன்னு என்ன அர்த்தம்? செயல்படுத்தாதவர்களுக்கு உதாரணம், கழுதைக்கு உதாரணம். யஹ்மிலு அஸ்வாரா, பொதி சுமக்கக்கூடிய சுமை சுமக்கக்கூடிய கழுதைகளுக்கு உதாரணம். பட்டத்தை வாங்கிட்டு வந்துட்டோம், நல்ல மார்க்க விஷயங்கள்லாம் தெரியுது, சர்ப்பு தெரியுது, நகு தெரியுது, குரான் தெரியுது, ஹதீஸ் தெரியுது, புகாரி தெரியுது, முஸ்லிம் தெரியுது, அரபி வாசகங்களை சொல்றோம், குரான் வசனங்களை சொல்றோம், ஆயத்துகளுடைய நம்பர்களை சொல்றோம், எல்லாத்தையும் சொல்றோம், செயல்படுத்தல கழுதைக்கு சமம்ங்கிறான். பேச மசலுல் கௌமில்லதீன கதபு பி ஆயாத்தில்லா, இது வேதக்காரர்கள் குறித்து வந்த வசனம், தௌராத் வழங்கப்பட்ட யூதர்கள் சம்பந்தமா பேசுறான். அல்ல கெட்ட உதாரணங்கிறான். நம்முடைய வசனங்களை பொய்யென கருதுவரினுடைய உதாரணம் கெட்டு விட்டது, கெட்ட உதாரணம்ங்கிறான். அப்ப சிந்திச்சு பார்க்கணும், நாம செயல்படுத்தக்கூடிய விஷயத்துல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நாம் நம்மிலிருந்து ஆரம்பிக்கிறோமா, சரியாக செயல்படுத்துகிறோமா, நாம் அதனை கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுல கடைபிடிக்கக்கூடிய விஷயத்துல முதல்ல எப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்கணுங்கிறத விளங்கிக்கிறங்க. இப்ப எப்படி ட்ரெண்ட் ஆயிடுச்சுமா, நான் மதரசாவில் படிச்சுட்டேன், ஆலிமாயிட்டேன், ஆனால் உலகத்தை முன்னிறுத்தக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம், மறுமையை முன்னிறுத்தல. நான் சொல்ல போற வசனத்தை அடிக்கடி பயான்களை கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்னுதாரணமா சொல்றான். 2 பொம்பளைகளை சொல்றான். வரபல்லாஹு மஸலல் இல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு முன்னுதாரணம் யாரு தெரியுமா? இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவிங்கிறான். ஃபிரௌனுடைய மனைவி யாரு? இந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த காலத்துல உலக போலீஸா இருக்கிறவன் அமெரிக்கா, இஸ்ரேல் அநியாயம் பண்ணிக்கிருக்கான், அதை கேட்க மாட்டான். ஹமாஸ் போராளி இயக்கத்தினுடைய தலைவர் கொல்லப்படுகிறார், ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் தொடுப்போங்கிறான், உடனே போர்க்கப்படையில கொண்டு வந்து கும்பிக்கிறான். சட்டாம்புல வேலை பார்த்துக்கு இருக்கிறான், நான் தான் உலக தலைவர்னு வச்சுக்கிறேங்க. உலகத்துல வல்லரசு அவன் தானே. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வயசானாலும் ஜோ பைடன், முன்னாடி ட்ரம்ப் இருந்தாரு, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட 2 தடவைக்கு மேல வரமாட்டாங்க. இது இந்த உலகத்தினுடைய நிலைமை. சொத்து லிமிட் இருக்குன்னு ஜோ பைடன் மகன் மேலேயே ஊழல் புகார்லாம் வந்துச்சு, அது வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டாங்க, இந்த நிலைமை. ஆனால் அவங்க நினைச்சா எதை வேண்டாலும் சாதிக்கலாம், ஆனால் வரையறைக்கு உட்பட்டு அவங்களும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள். உலக வெளிநாடுகள் அநியாயம் பண்ணிக்கிடுவான், அவங்க நாட்டுக்குள்ள தப்பு செஞ்சா நிறுத்தப்படுவான். ஃபிரௌன் எப்படிப்பட்டவன் விளைவிக்கிறீங்க? ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? அவன் அரசன் கிடையாது, வல்லரசுக்காரன் கிடையாது, ஏகாதிபத்தியம்னு சொல்லக்கூடிய நானே மட்டும் அரசன் என்பது மட்டும் கிடையாது. ஆனா ரப்புக்கும் ஆலா, உங்களிலேயே மிகப்பெரிய இறைவன். அன்றைக்கு ஃபிரௌன் மன்னவர்கள்ட்ட ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு, அவரை வணங்கி வழிபடுவாங்க, காலில் விழுந்துருவாங்க, இன்னும் தலை நிமிர்ந்து பேச முடியாது. வானுயர பிரமிடுகளை கட்டினாங்க, நீங்க பார்க்கலாம்.
பிரமிடுகளை கட்டி இருக்கிறான், கோடான கோடி அவன் தங்கங்களா இருக்கட்டும், அதை தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்க. பல நாடுகள் போய் கொள்ளையடிக்கிறான். உலகத்தில் உள்ள பக்கத்து நாடுகள்லாம் பயந்து நடுங்குவான். அப்படிப்பட்ட ஃபிரௌன், இறைவனுக்கு மேல இறைவன் என்று சொல்லக்கூடிய ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், ஒரு பொம்பளை எதை தேர்ந்தெடுப்பா? ஏன் முன்னுதாரணம் சொல்றான்? ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. என்ன காரணம் சொல்றான்? இறைவா, என் இறைவா, எனக்கு உன் புறத்திலிருந்து ஒரு வீட்டை சொர்க்கத்தில் கட்டித்தா. இவ்வளவு பிரமிடுகள் இருக்கிறது, மாடா மாளிகைகள் இருக்கிறது, கோபுரங்கள் இருக்கிறது, இன்றைக்கு வரைக்கும் பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறான். தொல்லியல் துறையினால் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. ஃபிரௌன் மன்னர்களால் கட்டப்பட்ட பல கோபுரங்கள், பல மாளிகைகள் இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை தா. நடிக்கனாவும் செஞ்சிருக்கலாம்ல. ஃபிரௌன் ஆட்சி காலத்துல ஒருவர் உள்ளத்துல ஈமானோடும் வெளிப்புறத்துல ஈமான காட்டாக இருந்தாங்கிறான்ல, அப்படின்னா செய்யணும்ல? இல்ல, நீ இறைவன் கிடையாது, மூசா ஹாரூனுடைய இறைவன் தான் இறைவன் என்பதை உறுதியாக இருந்தார்கள். அப்ப உலகம் முக்கியமா, மார்க்கம் முக்கியமா, மறுமை முக்கியமா என்று வரும்போது மறுமையை, மார்க்கத்தை தேர்வு செய்தார்கள். இதுலதான் முன்னுதாரணம். இறைவா, ஃபிரௌனை விட்டும் அவனுடைய கொடுமைகளை விட்டும் பாதுகாத்தர்கள். கடுமையா கஷ்டப்படுத்தி இருக்கிறான். இந்த வசனத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துல விளங்க முடிகிறது. அப்ப என்னத்தை பார்த்தாங்க? எதை நோக்கினாங்க? இந்த உலக வாழ்க்கை முக்கியத்துவம் கிடையாது, இந்த உலகத்தினுடைய செல்வங்கள், சோபங்கள் எதுவும் முக்கியம் கிடையாது. முக்கியம் இதை மனதில் இருக்க வேண்டும். என்ன கல்வியை படிச்சாலும் சரி, என்ன நீங்க இலக்கணத்தை படிச்சாலும் சரி, இது இல்லை என்றால் நாம கழுதைக்கு சமம், பொதி சுமக்கக்கூடிய கழுதையை போன்றவர்கள் தான். சும்மா கித்தாபுகளை சுமந்து கொண்டிருக்கிறோம், சும்மா கல்வியை மனசுல மூளையில ஏற்றி கொண்டிருக்கிறோம். ஒண்ணு உருப்படியே கிடையாது. அப்ப சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து சொல்றான்ல, இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தங்களது கற்பை பேணி பாதுகாத்து நடந்தார்கள். பெண்களைத்தான் உதாரணம் சொல்றான், ஆண்களை சொல்லல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய நண்பர், அவருடைய மார்க்கத்தை பின்பற்ற, மார்க்கத்தை பின்பற்றது வேற, ஈமான்ல கொள்கை உறுதியில யார சொல்றான்? ஒரு பொம்பளை. அவங்களுக்கு இயற்கையாவே பலகீனம்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சாட்சிகளா இருக்கட்டும், மார்க்க விஷயங்களா பலகீனம். அந்த பலகீனத்திலையும் கூட எனக்கு முக்கியம் கிடையாது. அப்ப எந்த விஷயம் வந்தாலும், எப்படிப்பட்ட விஷயம் வந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும், எப்படிப்பட்ட உலகமே தலையில மலையே இடிஞ்சு விழக்கூடிய நிலை வந்தாலும் சரி, நான் மறு உலக வாழ்க்கையை மட்டும்தான் தேர்வு செய்வேன் என்ற நிலைப்பாட்டில் இருக்கணும். அப்படித்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஒரு வித்தியாசமான அற்புதமான குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படிப்பட்ட இறை தூதர், சிறு வயதிலே நபி, தகப்பன் இல்லாமல் பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட நபியை சுமப்பதற்காக, அல்லாஹ்விற்காக பல இன்னல்களையும், பல அவதூறு பேச்சுகளையும், ஏச்சு பேச்சுகளையும் பொறுத்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்கள். ரெண்டு பேரும் நபி கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌனுடைய மனைவியும் நபியே கிடையாது. ரெண்டு பேரும் நல்லடியார்கள். அப்ப சிந்திச்சு பார்க்கணும். அடிப்படையை நம்ம பின்பற்றக்கூடிய விஷயத்துல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நாம் மறு உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன் சொல்றோம்னு கேட்டா, கவனிக்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, நம்ம மதரசாவில் படிச்சுட்டா முடிஞ்சு போச்சு, நமக்கு டிக்கெட் சொர்க்கம் கன்ஃபார்ம். அவனை மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்ல, ஆலிமா இருக்கிறல்ல, சொர்க்கம் கன்ஃபார்ம் நினைச்சுக்கு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இத்தலாவுத்து மேராஜ் பயணத்துல சொல்றாங்க, இத்தலாவுத்து ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அக்ஸரு அஹ்லிஹா அல் ஃபுக்ரா, அதுல ரொம்ப பேர் அதிகமா யார் இருந்ததுன்னு கேட்டா ஃபக்கீர்கள் இருந்தார்கள், தேவையுடைய ஏழைகள் இருந்தார்கள். இத்தலஅத்து ஃபின்னார், நரக நெருப்பை எட்டி பார்த்தேன், அக்ஸரு அஹ்லிஹா அன்னிசா, அதுல அதிகமானோர் பெண்களாக இருந்தார்கள். பெண்கள் சதவீதத்துல இருக்கிறது. பெண்கள் விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையா பயந்துருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கடா, மா தரக்து பாதி ஃபித்னத்தன் அவர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா, எனக்கு பின்னால ஆண்களுக்கு பெண்களை காட்டிலும் மிகவும் குழப்பத்துக்குரியதாக, சோதனைக்குரியதாக எதையும் நான் விட்டுட்டு போகலைங்கிறாங்க. அப்பதான் காரணம் கவனிக்க வேண்டியது.
அம்மா அதிகமாக பெண்கள் இனமே. அதுக்காக இஸ்லாம் பெண் இனத்தை இழிவுபடுத்துறது இல்ல, அதுக்கு காரணத்தையும் சொல்றாங்க. பல காரணங்கள், பல செய்திகள்ல பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியிலே குறிப்பிடுறாங்க. கேட்கிறாங்க சஹாபாக்கள், என்ன காரணம்? தக்ஃபுர்னல் அஷீர், கணவனை மறுக்கிறீங்க, தக்ஃபுர்னல் லஅன், அதிகமா சபிக்கிறீங்க. ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. அது இல்லாமல் விஷயங்கள். கணவனை மறுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சஹாபியை பார்த்து சொல்றாங்க, நீ அந்த பெண்களில் ஒருத்திக்கு காலம் முழுவதும் பணிவிட செஞ்சாலும் உன்னிட்ட இருந்து ஒரு நன்மை கூட பெறல. சண்டை வந்தா என்ன என்ன நடக்கிறது? கணவனை பார்த்து சொல்றது, என்ன செஞ்சீங்க? கணவன் சொல்லுவான், நகை பிடிப்பட்டு, அது மட்டும்தான். அவர் 10 பவுன் மட்டும்தான். வீடு கட்டினது யாரு? வீடு கட்டினது மட்டும்தான். பிள்ளைகளை படிக்க வச்சு, அது மட்டும்தான். உனக்கு கார் வாங்கி கொடுத்த, அது மட்டும்தான். உனக்கு தனியா பைக் ஓட்டு வாங்கி கொடுத்த, அது மட்டும்தான். உனக்கு சொத்து சேர்த்து வச்சன, அது மட்டும்தான். என்னத்தை செஞ்சீங்க? எல்லாம் அது மட்டும்தான். இன்னைக்கு செஞ்சதெல்லாம் செஞ்சிருப்பா. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த காரணத்தை சொல்றாங்க, அதிகமா சபிக்கிறீங்க, எதுக்கு எடுத்தாலும் முடிஞ்சு நாசமா போவாங்க, முடிஞ்சு வச்சு. பிள்ளைகளை பார்த்த இந்த ஊர்ல எப்படி இருக்காருன்னு தெரியல, வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும், அப்படியே ரொம்ப காதுல கேட்கும் போது தேன் பாயும், அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இருக்கும். பிள்ளைகளை சபிக்கிறது என்ன? கழிச்சல்ல போ, நாசமா. கழிச்சல்ல போனா என்ன அர்த்தம்? காலரால போன்னு அர்த்தம். வயிற்றால போய் நாசமா போன்னு அர்த்தம். நாசமா போனவன சபிக்கிற நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் காரணம் சொல்றாங்க. இது ஒரு காரணங்கள், இன்னும் சில காரணங்களையும் சொல்றாங்க. நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன், என்னுடைய சமுதாயத்தில் சில பெண்கள் வருவார்கள், நிசாவுன் காசியாத்துன் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆரியாத்துன் ஆடை அணிவார்கள், நிர்வாணமாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இயற்கையாகவே லம் யகுன் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன், இயற்கையாகவே செயற்கையாகவோ அவர்கள் பேச்சோ நடையோ வெளிப்பாடோ ஆபாசமா பேச மாட்டாங்க, அற்பமா பேச மாட்டாங்க. ஆனால் உண்மையினா சரியா சொல்லிடுவாங்க. நிர்வாணமாக இருப்பார்கள். ஆடை அணிவார்கள், நிர்வாணம். ஆடை நிர்வாணத்தை நம்முடைய அங்க அவயங்களை மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்காது. முமீலாத்தின், பிறரை சருக செய்து விடுவார்கள். மாயிலாத்தின், அல்லது பிறருடைய வலையில் சருகி விடுவார்கள். ருகுசு உன்ன கசனமத்தில் புக்தில் மாயிலா, அவர்களுடைய தலைகள் மாயிலா என்ற ஒட்டகத்தின் திமில்களை போன்று இருக்கும். தலையை பெருசா, தலைமுடியை பெருசா காட்டிக்கிடுவாங்க, அது மறைச்சாலும் கூட. லா யதுகுல் ஜன்னா வலா யஜின நீஹா, அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டார்கள், அதனுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள். இந்த காரணங்கள் இருக்கிறது. அப்ப நம்முடைய வீக்னஸ் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆஹா, நரகத்துக்கு போற லிஸ்ட்ல முதல் லிஸ்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வாண்டட் நம்மளை தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சிந்திச்சு பார்க்கணும். இழிவுபடுத்துறது கிடையாது, நல்ல சூழ்நிலை அப்படித்தான். சதவீதத்துல பெண்கள் சதவீதம் அதிகம். ஆனா நம்மள மாதிரி ஈஸியா சொர்க்கத்துக்கு போறவங்க யாரும் கிடையாது. பெண்கள் மாதிரி ஈஸியா சொர்க்கம். பெண்களுக்கு ஜிஹாத் இருக்கிறதா? சம்பாதிக்கணும் இருக்கிறதா? பெண்களுடைய நிலை என்ன? சம்பாரிச்சு, ஆண் சம்பாதிக்கிறோமா? ஆண் என்ன செய்யணும்? ஒரு ஆம்பளை பொறுத்த வரைக்கும் தங்கச்சிக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும், தாய்க்கு சம்பாரிச்சு கொடுக்கணும், மனைவிக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைகளுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும். பொம்பளை பிள்ளை பொறுத்த வரைக்கும் என்ன? சாப்பிடுறது, ஒழுங்கா மார்க்கத்தை கடைபிடிக்கிறது, தொழுகிறது, அதோடு இருந்துக்கிறது. தொழுகைக்கு கூட என்ன செய்ய வேண்டியதில்லை, பள்ளிக்கு போக வேண்டியது கட்டாய கடமை கிடையாது. ஹஜ்ஜுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, காசு இருந்துச்சு, பொருளாதாரம் இருந்துச்சு, கணவன் தந்தார், தகப்பனார் தந்தார், தாயுடைய சொத்து இருக்குது, தேவைப்பட்ட ஹஜ்ஜு செஞ்சுக்கிற வேண்டியது. எவ்வளவு இலவ ஆக்கி வச்சிருக்கான்னு பாருங்க மார்க்கத்துல. இன்னைக்கு என்ன நிலைமை, எப்படி சிஸ்டமேட்டிக் எப்படி கொண்டு வந்துட்டான்னு பாருங்க. இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு தெரியுமா? பொம்பளை நீ சம்பாதிக்கணும், பொம்பளை சம்பாதிச்சாதான் உனக்கு பொருளாதாரம், இல்லைன்னா நீ உனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சாவ, அப்படிங்கிற மாதிரி நிலையை உருவாக்குறான் சில நாடுகள். அதான் சம்பாதிக்கிறது குற்றம்லாம் கிடையாது மார்க்கத்துல, அப்படிப்பட்ட கட்டாய நிலையை உருவாக்குறான். நீ எப்படியா இருந்தாலும் மார்க்கத்துக்கு புறம்பாவனாலும் போய் சம்பாதிக்கணும், அப்படிப்பட்ட நிலை உருவாகுதா இல்லையா? அதுக்கு என்ன அடிப்படை இருக்கிறது? என்ன அடிப்படை வகுக்கப்படுகிறது? சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கு முதல் அடிப்படை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வலா இப்லீஸஹு அர்ஷஹு அலல் மா, இப்லீஸ் தனது சிம்மாசனத்தை கடலின் மீது நிறுவி இருக்கிறான். அவனுடைய அடிமைகள், அவனுடைய ஏவலர்களை, அவனுக்கு கீழே உள்ள கூலிப்படைகளை சொல்லுவானா, போய் வழி எடுத்துட்டு வாங்கட்டு, ஜின் ஷைத்தான்களை. இவங்களாம் வழி எடுத்துட்டு திருட வச்சேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பட்டியல் கேட்பான், என்னென்ன செஞ்ச, திருட வச்சியா, பொய் சொல்ல வச்சியா, எல்லாத்தையும் கேட்பானா. அதுல ஒருத்தன் சொல்லுவானா, மா தரக்துஹு ஹத்தா ஃபர்ரக்து பைனஹு பைன இம்ராத்தி, ஒரு மனுஷனை எப்படி விட்டு இருந்திருக்க தெரியுமா?
அவனுக்கு அவனுடைய மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. யுதுநீஹி ஷைத்தான், இப்லீஸை அழைத்து, ஷைத்தான், நீ ஷைத்தான் கூடிய தலைவன் இப்லீஸை அழைத்து சொல்லுவானா, நிஅமன்த, நீ ரொம்ப நல்லவன்பான்னு சொல்லுவானா. கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிக்கிறது ஷைத்தானுக்கு விருப்பமான காரியமா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நீ நல்லவன் சொல்லுவானா. கணவன் மனைவி பிரிகிறதுங்கிறது, சில நல்ல கணவன் கெட்ட மனைவியா இருக்கிறாங்க, பிரிகிறது நல்லதானே. நல்ல கணவன் இல்ல கெட்ட மனைவியா இருக்காங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல. அந்த விஷயம் கிடையாது, அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னேட்டா, எதுக்கெடுத்தாலும் தலாக் குலா. பெரிய பெரிய முஸ்லிம் மொஹல்லாக்கள் இருக்கக்கூடிய ஊர்கள்ல ஒரு 1,00,000 பேர் இருக்கிறாங்கன்னா 4000 குலா லெட்டர் மட்டும் இருக்கிறது. பெரிய பெரிய முஸ்லிம் பெல்ட்டுகள் உள்ள ஊர்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட நிலை வந்துருச்சு. இன்னும் எப்படி ஆயிருக்குன்னு, கணவன் மனைவி என்ற வாழ்க்கை ஒப்பந்தத்தை பிரிக்கிறது. கணவனாக வாழக்கூடாது, மனைவியா வாழக்கூடாது. அப்படின்னா என்ன? திருமணம் முடிக்காம வாழ்ந்துக்க, லிவிங்ல இருந்துக்க, திருமணம் முடிக்காம விபச்சாரத்துக்கு கூட வாழ்ந்துக்க, ஆணோட போய்க்க, பெண்ணோட போய்க்க. அப்படிப்பட்ட கட்டமைப்பு உருவாக்கப்படுதா இல்லையா? அப்படிப்பட்ட விஷயத்துல சிக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமான தீர்வு சொல்லி இருக்கிறாங்க. இந்த கணவன் மனைவி வாழ்க்கை பந்தத்தை குலைக்கக்கூடிய பல்வேறு வகையான கல்வி அமைப்பா இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் நாமளும் மார்க்க தெரிஞ்சதுக்கு பிறகு, மார்க்க ரொம்ப தெரிஞ்சிச்சுன்னு என்ன செய்யறது? எனக்கு தான் உரிமை இருக்குது, நான் குலா கப்பேன். கற்றதை வாழ்வியலாக்கணும்னா முதல்ல எந்த அடிப்படையிலிருந்து வரணும்? இதை முதல்ல திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டது அல்லாஹ் சொல்றான். உலாயிக்க எது ஊனையிலன்னார். திருமணமா முடிக்கக்கூடிய உறவு முறைகளை பத்தி சொல்றான். இணை வைப்பாளர்களை திருமணம் முடிக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆண்களுக்கு பெண்களுக்கு சொல்லிட்டு சொல்றான், அவர்கள் நரகத்தை நோக்கி அழைக்கிறார்கள். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னah வல் மக்ஃபிரத்தி பிஇذنஹி. திருமணத்தின் மூலமாக சொர்க்கத்தை நோக்கியும் அவனுடைய அனுமதியோடு மன்னிப்பை நோக்கியும் அழைக்கிறான். திருமணம் எப்படிப்பட்டது? சொர்க்கத்தை நோக்கிய பயணம். அதை விளங்காம இஷ்டத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஐயுமா இம்ராத்தின் சஅலத் ஜௌஜஹா தலாகன், எந்த பெண் மின் கைரி பஸின், கடுமை இல்லாத விஷயத்துல ஒரு பொம்பளை தன்னுடைய கணவன்கிட்ட குலா கேட்டால் என்றால் ஹராமுன் அலைஹா ராயுகத்தில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தினுடைய வாடை தடுக்கப்படுகிறாங்க. கடுமை என்ன? கணவன் குடிக்கிறாரு, கொள்கை கிடையாது, ஆண்மை இல்லை, அப்படி வச்சுக்கிறோம். அப்படிலாம் விவாகரத்து கொடுத்துருக்காங்க. சொல்ல பிடிக்கவே இல்லை, பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டாங்க. எல்லாம் பிடிச்சிருக்கு, ஒரு 2 வருஷம் வாழ்வாங்க. ஏதோ கணவன் மார்க்கறீதி. இப்ப என்ன ஆகுதுட்டா, மற்றவங்கள்ட்ட வழிகட்ட மக்கள்கிட்ட தலாக் குலா பெறுகிறத விட நம்ம மக்கள்கிட்ட சாதாரணமா போயிருச்சு. மார்க்கம் உள்ள 2 பேர் தான். கணவன் ஏதோ கண்டிஷன் பண்ணுவார், மார்க்க விஷயத்துல கண்டிஷன் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்றது? உடனே நான் குலா கேட்ட. பரீராவுடைய சம்பவத்தை எடுத்து சொல்லிடுறது. பரீரா ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. முகைஸ் அலைஞ்சுக்கிட்டே இருந்தார். முகைஸ்னா யார்? அவருடைய கணவர். 2 பேருமே அடிமைகள். ஆனா என்னன்னு கேட்டா முழுமையா விளங்கல. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பரீரா ஆயிஷா ரலியல்லாஹு விலை கொடுத்து வாங்கிறாங்க, விடுதலை பண்ணிடுறாங்க. விடுதலை பண்ணா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அம்மா கணவனுடைய கணவன் அடிமையா இருக்கிறார், விரும்புனா இவரோட வாழு, விரும்புனா விடுவிச்சுக்க. அப்ப நான் அதுல செய்தியை வச்சுக்க அப்படியே எடுத்துக்கிறது இல்ல. அடிமை பெண்ணினுடைய மனைவி, அடிமை ஆணினுடைய மனைவி அடிமையாகத்தான் இருப்பாள். ஏன் அதை சொல்றாங்க? அடிமைக்கு மட்டும் உள்ள சட்டம் அது. இவங்க அந்த அடிமை தலையில இருந்து ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சு, அடிமைனா என்ன அர்த்தம்? அவங்கள்ட்ட கிடக்கணும், கடுமையா கஷ்டப்படணும். அப்படிப்பட்ட நிலை. அப்ப கணவன் அடிமையா இருக்கிறான். கணவன் ஒரு வீட்டுல அடிமையா இருக்கும்போது மறுபடியும் ஒரு அடிமையை விரும்புவாங்களா? அப்பதான் அந்த சட்டத்தை, அவங்களுக்கும் உள்ள பர்டிகுலரா ஹுசூசியத்தா உள்ள சட்டம், இதை எடுத்து பொதுவாக்கிறது. இஷ்டத்து குலா தலாக்குங்கிற பேர்ல மக்களுடைய நிலை போறதை பார்க்கிறோம். அப்ப அடிப்படை இந்த கட்டமைப்புகளை சீர்குலைக்கக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நம்ம பேண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நாம எந்த நோக்கத்திற்காக இந்த கொள்கையை, இந்த மார்க்கத்தை படிச்சிருக்கிறோம், எந்த நோக்கத்திற்காக இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யணுங்கிற நிலையை எடுத்துக்கணும். எப்படி பார்க்கணும்? பல சம்பவங்களை நீங்க பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை எல்லாம் பேசுனீங்க. கணவன் விஷயத்துல மார்க்கத்திற்காக எப்படி கட்டுப்பட்டு நடந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு அவங்க வாட்டு போயிட்டே இருக்கிறாங்க, என்னன்னு சொல்லல. இப்ப நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? பாலைவனத்துல விட்டுட்டு, பாலைவனம் இந்த கேரளா காட்டு பக்கத்துல பார்டர்ல விட்டுட்டு போயிடுறாரு.
அடுத்து குலாவுக்கு தாமதம் இருக்காரு, இவாட்டு விட்டுட்டு போறாரு. விட்டுட்டு திரும்பி பார்க்கல. இப்ராஹிம் கூப்பிடுறாங்க, கணவனை பேர் சொல்லி வளைக்கக்கூடிய வழக்க பிரிச்சு கூப்பிடுறாங்க, ஹாஜர் கூப்பிடுறாங்க, இவாட்டுக்கு போறாரு. ஏன்னா எதுக்குமே பதில் சொல்லல. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறாங்க, அல்லாஹுல்லதி அமர்க பிஹாதா, நீங்களா விட்டு போறீங்களா, அல்லாஹ் தான் உங்களுக்கு கட்டளை போட்டானா? விளக்கமா சொல்லல, ஆமா அப்படின்னு போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா தான் துவா செய்யறாங்க, என்னுடைய சந்ததிகளை நான் எந்த செடி கொடிகள் இல்லாத ஒரு பாலைவனத்துல பள்ளத்தாக்குல விட்டுட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க பதில் என்ன தெரியுமா சொல்றாங்க, இதன் அப்படியா, இந்த மனுஷன் என்ன அப்படியா, ஏன் அந்த மாதிரி சூழல், சாப்பாட்டு கொலி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, செடி கொடி கிடையாது, எதுவும் கிடையாது, மனித சஞ்சாரமே கிடையாது. இதன் லையோ ஆனா அப்படின்னா அல்லாஹ் எங்களை இழிவுபடுத்த மாட்டான். எப்படிப்பட்ட உறுதியான நிலைன்னு பாருங்க. அல்லாஹ் ஒரு காரியத்தை கட்டளையிட்டு விட்டானா அதற்காக என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹ்விற்காக என்னுடைய குடும்பம், மனைவி, மக்கள் அனைவரையும் அர்ப்பணிக்க தயார். இப்படிப்பட்ட நிலையில இருக்கணும். இதுதான் கற்றதை வாழ்வியலாக்குவதற்கான அடிப்படை. அடுத்த ஜெனரேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா மேலை நாட்டு கலாச்சாரத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்வியலை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. அடுத்த நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குரிய மார்க்கத்தில் சிறுவையிலேயே பிஞ்சிலேயே பழுக்கக்கூடிய நிலைமை. விபச்சாரத்தை நோக்கி போகக்கூடிய இன்னைக்கு போதைகள் பெருகதை பார்க்கணும். குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் நாம கையில் எடுக்கணும். ஒரு நாளைக்கு நான் 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் சொன்னாங்க. படிச்சிடுறாங்க, படிச்சுட்டா என்ன செய்யறது இல்ல, எங்க வீட்டுல விட மாட்டேங்கிறாங்க. எதுக்கெல்லாம் விடுவாங்க தெரியுமா? காலேஜுக்கு போகணும், உடனே எதா இருந்தாலும் சரி, தன்னந்தனியா போனாலும் சரி, ஊர் சுத்த போனேன் விடுவாங்க. பயானுக்கு வாமான்னு விட்டா 1/2 மணி நேரம் பயானுக்கு முடியாது. அப்ப நம்ம என்ன தியாகத்தை நினைவுறோம், என்னத்தை படிச்சோம், என்னத்தை படிச்சதின் அடிப்படையில் கட்டதை வாழ்வியலாக்குவோம். அப்ப சிந்திச்சு பார்க்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சாதாரணமாக கடந்து போகிறோம். இன்னும் எப்படியான நிலை இருக்குன்னு கேட்டா, பொருளாதாரம் தான் டோட்டலாக சமூகத்தை மாத்திருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா, ஏழ்மையை பயப்புள்ள பொருளாதாரத்தை பயன்படுறேன். பல பெண்கள் இன்னைக்கு என்னன்னு கேட்டா, கணவன்ட்ட பொருளாதாரம் இல்லை, அதனால குலா. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, அவங்க எப்படிப்பட்டவங்க? ஜுபைர் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். நிறைமாத கற்பிணியோடு ஹிஜ்ரத் செய்து குபா இடத்துல பள்ளி, அந்த இடத்துல அந்த பகுதியில பிள்ளையை பெற்றிருக்கிறார்கள், அப்துல்லாவை பெற்றிருக்கிறாங்க. ஆயிஷாவுடைய சகோதரி. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க சொல்றாங்க, தவ்வஜனி அஸ்ஸுபைர், ஜுபைர் என்ன திருமணம் முடிச்சாரு, வமாலஹு ஃபில் அர்லி மின் மாலின் வல மம்லுக், அவருக்கு எந்த காசு பணமும் கிடையாது, எந்த அடிமையும் கிடையாது, வேலைக்காரங்க யாரும் கிடையாது. வலாஷையின் கைர மாலிஹின் வகைர பரிசி, நீர் இறைக்கக்கூடிய ஒட்டகம், குதிரையை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இது ஜுபைர் வேலையா? இவங்க என்ன செய்வாங்கன்னா, டெய்லி 4 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. பரிசை கணக்குல சொல்றாங்க. அதை கணக்கு பண்ணி பார்த்தா போய் 4 கிலோமீட்டர் நடந்து பேரிச்சம் கொட்டைகளை எடுத்துட்டு வந்து அதை நுணுக்கி குதிரைக்கு ஒட்டகத்துக்கு இறையா கொடுப்பாங்க. ஒரு நாள் ரசூல்லா பாக்குறாங்க, ரசூல்லா தன்னுடைய ஒட்டகத்துக்கு பின்னால ஏற சொல்றாங்க. பக்கத்துல கிடையாது, பொதுவாக அது வழக்கம், அந்த காலகட்டத்தில் உள்ள வழக்கம். மற்ற சஹாபாக்கள் இருக்காங்க, தனிமையிலையும் கிடையாது. அதுக்கு ரோஷப்பட்டு வெக்கப்பட்டுட்டு ஜுபைர்ட்ட சொல்றாங்க. ஜுபைர்ட்ட சொன்ன சமயத்துல இது அபூபக்கர் விஷயத்துக்கு போய் அபூபக்கர் என்ன செய்யறாங்க, அப்போ ஒரு அடிமையை கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப சொல்றாங்க, அன்னமா ஆத்தக்கனி, எனக்கு விடுதலை பெற்ற மாதிரி இருந்துச்சு, அடிமை தொகையிலிருந்து விடுதலை பெற்ற மாதிரி இருந்துச்சுக்கிறாங்க. கணவன் இப்படி கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு பார்த்தாங்களா? கணவனுக்கு பக்கபலமா இருந்தார்கள் பாருங்க. கணவனுடைய பொருளாதார அமைப்பை பத்தி பார்க்கல, கணவன் கொள்கையோட இருக்கிறான அப்படிங்கிற மட்டும் தான் பார்த்தார்கள். அந்த துணிச்சல், அந்த கொள்கை உறுதிதான் பிற்காலத்தில் அப்துல்லா கொல்லப்படுகிறார், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற கொடியவனால் கொல்லப்படுகிறார். அவனை எதிர்த்து நின்று நியாயம் கேட்கிறார்கள். எவ்வளவு தைரியமான பெண்மணின்னு பாருங்க. அப்ப நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நம்ம கொள்கையில பயணிக்கக்கூடிய கட்டத்தில் பல இன்னல்கள் வரும், பல சிரமங்கள் வரும். அதை எதிர்கொள்ளக்கூடிய சமயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது,
நாம் மறுமைக்காக வாழ வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, மறு உலக வாழ்க்கை தான் நிரந்தரம் என்ற அடிப்படையில் தான் நாம் இந்த கற்ற கல்வியை நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தக்கூடிய கட்டத்தில் அடுத்து வரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை மார்க்க அறிவுள்ளவர்களாக உருவாக்கணும். பெரிய உங்க சமூகமே உங்களை நம்பி இருக்கிறது, பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்புதாரி. நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து உருவாக்கப்பட வேண்டும். சிறு வயதிலிருந்து இந்த அரபு சார்ந்த அல்லாஹ்வினுடைய குர்ஆன் என்பது மூல மொழியில் தான் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே அதனை பாதுகாப்போங்கிறான். எப்படி பாதுகாப்பான்? அல்லாஹ்வினுடைய வார்த்தை ஒரிஜினல் மூல மொழி. குர்ஆன் மொழிபெயர்ப்புக்கும் குர்ஆன் மூல மொழிக்கும் ஒத்து போனா சரியா வருமா? ரெண்டு ஈக்குவல் சொல்ல முடியுமா? லா முபத்தில லி கலிமாத்திஹி, அவனுடைய வார்த்தையில எந்த மாறுதலும் கிடையாது. அப்ப நம்முடைய பிள்ளைகளை நாளை மறுமை நாளில் நிரந்தர வாழ்க்கைக்கு தயாராக உள்ள மக்களாக உருவாக்க வேண்டும் என்றால் சிறு வயதிலிருந்து அந்த கல்வி உருவாக்கப்பட வேண்டும். உங்கள் மீது உள்ள கடமை என்ன? ஏதோ பெண்கள் பயான் பண்றது நினைச்சுக்கிட்டீங்களா? அதுக்காக படிச்சீங்க? பெண்கள் பயான் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வாரத்தில் ஒரு நாள் பயன் பண்ணிட்டு வீட்டு வேலையில செஞ்சு வெட்டிக்கதை பேசிட்டு புறம் பேசிட்டு அப்படியா? உங்களை நம்பி உங்களுடைய சந்ததிகள் இருக்கிறார்கள், அவர்களை சரியான முறையில் உருவாக்க வேண்டும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த பெண்கள் மதரசா என்பதே இருக்கக்கூடாது. இந்த மதரசா பட்டமளிப்புலாவுக்கு வந்துட்டு பெண்கள் மதரசா இருக்கக்கூடாது நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. சிறு வயதுல இருந்து 5 வயசு 6-7 வருஷத்தோட முடிச்சிடணும் மார்க்க கல்வியும் உலக கல்வியும் முடிச்சு. அவன் உலக கல்வி வேற என்ன மார்க்கத்துக்கு உட்பட்டு படிக்கிறான படிச்சுட்டு போறான், அடிப்படையிலே முடிச்சிடணும். ஒரு ஆலிமாக சிறு வயதுல இருந்து உருவாக்கணும். இமாம் புகாரி எடுத்துக்கிறீங்க, அவங்க சின்ன வயசுல அவங்களுடைய தகப்பன் இறந்துட்டாங்க. இமாம் அகமது 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணாங்க. 6 வயசுல அவங்களுடைய தகப்பனை இறந்து போனாங்க. தாய் மட்டும்தான் பக்கப்படம். ஆட்சியாளர்கள் மோசமான ஆட்சியாளர்கள், கடையை வாடகைக்கு விட்டு பக்கத்தாத்துல அப்படி மார்க்கத்தை இன்னைக்கு இமாம் புகாரியினுடைய உஸ்தாதே இமாம் அஹமது பின் ஹம்பல் தான். அந்த அவங்களுடைய தாயார் தான் உருவாக்கினார்கள். அப்ப சிறு வயதில் இருந்தே மார்க்க தேட்டம் உள்ளவர்களாக, மார்க்க அறிவு உள்ளவர்களாக அப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்களை உருவாக்கணும். எவ்வளவு காசுகளை கொட்டி அளிக்கிறோம். இந்த திருமணம் முடிச்சுட்டு நாளைக்கு திருமணம் முடியுமா, இன்னைக்கு திருமணம் முடியுமா, மாப்பிள்ளை பேசிட்டாங்க உடனே கல்யாணம், படிப்பு வேணாம் அப்படின்னு போகக்கூடிய கேசுகள்லாம் இருக்கிறது. இந்த மாதிரி நிலை இருக்கக்கூடாது. சிறு வயதில் போதிக்கக்கூடிய கல்வியை காட்டிலும் வேற அந்த கல்விக்கு ஈக்குவலா எப்போ வராது, எந்த கல்வி இருக்காது. இந்த வயசுல கற்கிற வயசுங்கிறது அது லிமிட்டை தாண்டி போயிடும். இளம் வயசுல கற்கக்கூடிய நிலையா இருந்தாத்தான் 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? அந்த நேரத்துல பருவமுள்ள நேரத்துல விளைஞ்சாத்தான் விளையும். நான் 40 வயசு 50 வயசு படிக்கலாம், மாட்டுக்கிறது இல்ல, படிக்கிறதுக்கு தடை கிடையாது. ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய முஹத்திஸீன்கள், ஹாஃபிகள், இமாம் ஃபத்ஹுல் பாரி எழுதின இப்னு ஹஜர் அவருடைய உஸ்தாதாக இருந்தவர்கள் ஒரு பெண் ஆசிரியர். ஆச்சரியமா இருக்கு. இப்னு ஹஜர் எல்லா ஹதீஸ்கள், நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை அவர் அர்ப்பணித்தார். அவர் வாழ்ந்தாரா, மனைவியோட செலவிட்டாராங்கிற அளவுக்கு புகாரிக்கு விரிவுரை எழுதினவர். அதுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் அர்ப்பணிச்சவர். அவங்களுக்கு யார் உஸ்தாதா இருந்தா? ஒரு பெண்மணி இருந்திருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஏதோ ஆண்கள் தான் கோலச்சி இருக்கிறத நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. எத்தனையோ பெண் முஹத்திஸீன்கள், ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்கள், ஹதீஸ்களின் ஃபுகஹாக்கள், ஹதீஸ்களை பத்தி சொல்லக்கூடியவர்கள், ஆலிம்கள் அவ்வளவு உயர்வா இருந்திருக்கிறாங்க அன்றைய காலகட்டத்தில். அப்ப அதை நம்ம புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக, கற்றதை வாழ்விலாக்கி நாளை மறுமை நாளில் கொடிய நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியல்ல வேண்டும். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.